கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியின் ஜூப்ளி விக்டோரியா விடுதி கட்டடத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் தற்காலிகமாக செயல்படும் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கான இடத்தை தேர்வு செய்வது தொடர்பாக அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அவர் கள்ளப்புலியூர், மருதாநல்லூர் ஆகிய கிராமங்களில் உள்ள இடங்கள் பரிசீலனையில் உள்ளதாக கூறினார். அதில் தேர்வு செய்யப்படும் இடத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் கட்டப்படும் என்று கூறிய அமைச்சர், ஜூன் மாதம் கும்பகோணத்திற்கு வருகை தரும் முதலமைச்சர் பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டுவார் என தெரிவித்தார். கும்பகோணம் டு சாக்கோட்டை செல்லுகிற வழியில் ஒரு கலையரங்கத்தை பார்த்தோம். அடுத்து கும்பகோணம் அரசாடவர் கல்லூரியில் உள்ள பழமை வாய்ந்த புகழ்மிக்க பாதுகாப்பான கட்டிடமாக இருக்கிற பழைய மாணவர் விடுதி, அதையும் பார்த்திருக்கிறோம். இந்த 2 இடங்களை பார்க்கிற பொழுது தற்காலிக பல்கலைக்கழகம் துவக்குவதற்கு இந்த இடமே சரியென மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். எனவே இந்த இடத்தில் அந்த பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான கருத்துருவை ஆட்சித்தலைவர் அரசாங்கத்திற்கு எழுதியனுப்பி முதல்வரிடம் ஒப்புதலோடு அவர்கள் விரும்புகிற தேதியில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் என்று இதே இடத்தில் துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசு அறிவிக்க வேண்டும், முதல்வர் ஒப்புதல் தர வேண்டும். இந்த நிலையில் நிரந்தர பல்கலைக்கழகம் எங்கே அமைப்பது என்று 5-6 இடங்களில் நாங்கள் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் கும்பகோணம் டு அணக்கரை செல்லுகிற சாலை, பிரதான சாலை, கள்ளப்புலியூர் அருகே 60 ஏக்கர் இடத்திலும் 50 ஏக்கர் இடத்திலும் இடம் தேர்வு செய்யலாம் என்று இருக்கிறோம். அதேபோல் கும்பகோணம் டு வலங்கிமான் போகிற சாலையிலே ஒரு 40 ஏக்கர் இடம் இருக்கிறது. அவைகளையும் நாங்கள் இன்றைக்கு ஆய்வு செய்ய இருக்கிறோம். இன்னும் சில பல இடங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் எங்களுக்கு வரைவுகளை வழங்கி இருக்கிறார்கள். அந்தந்த இடங்களுடைய நில அமைப்பு எப்படி, மக்கள் வாழ்விடம் எப்படி ஏற்புடையதாக இருக்குமா என்ற நிலையில் நிரந்தரமாக பல்கலைக்கழகம் கட்டுவதற்கும் அதற்கான இடத்தை இன்றைக்கு நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் ஜூன் மாதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தஞ்சைக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். வாய்ப்பு இருந்தால், முதல்வர் விரும்பினால் அதே தேதியில் நிரந்தர பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.